ஹலோ நண்பா, எப்படி இருக்கீங்க? 2026ல இப்போ பிப்ரவரி மாசம் பிறக்க போகுது. மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமா நண்பா. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் ரொம்ப சுவாரஸ்யமான பலன்களை தரப்போகுது. சொல்லப்போனா இது ஒரு மிக்சட் பேக் அப்படின்னே சொல்லலாம். சில சவால்கள் இருந்தாலும் பல வெற்றிகளும் காத்துட்டு இருக்கு. அப்படியா? முதல்ல பண விஷயத்த சொல்லுங்களேன். செலவு அதிகமா இருக்குமா இல்ல வருமானம் வருமா? ஆரம்பத்துல கொஞ்சம் செலவுகள் இருக்கும் நண்பா. நிதி நெருக்கடி வர்ற மாதிரி தோணும். ஆனா பயப்பட தேவையில்ல. வருமானத்துக்கான புது வழிகள் தானாவே உருவாகும். பல வழிகள்ல இருந்து பணம் வர்றதுனால செல்வம் படிப்படியா உயரும். பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். சூப்பர். அப்போ வேலை மற்றும் பிசினஸ் செய்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா மேலதிகாரிகள் கிட்ட நல்ல உறவை வச்சுக்க முயற்சி செய்யணும். ஏன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 10வது வீட்ல உச்சம் பெற்றிருக்கிறதுனால வேலையில நீங்க பட்டைய கலக்கட்டீங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏத்த பெரிய லாபம் கிடைக்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமா செய்யலாம். சரி, இந்த லவ் லைஃப் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதலிப்பவர்களுக்கு இது கொஞ்சம் சோதனையான காலம். சின்ன சின்ன தவறான புரிதல்கள்னால டென்ஷன் அதிகமாகலாம். ஆனா திருமணமானவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாசம். சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்துட்டா கணவன் மனைவி இடையில அன்பு கூடும், உறவு பலப்படும். ஓ, அப்போ மாணவர்கள் நிலைமை, எக்ஸாம் டைம் வேற வருது. மாணவர்களுக்கு கொஞ்சம் சவாலான நேரம்தான். ஆனா நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க கடின உழைப்புக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சி தான் இந்த மாசம் உங்க தாரக மந்திரம். ஆரோக்கியம் பத்தி சொல்லுங்க. முக்கியமா சனி பகவான் 12வது வீட்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சனியோட நிலையால கண்ணுல தண்ணி வடியிறது, கால்ல சுளுக்கு இல்லனா காயம் ஏற்படுறது போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் ராகு செவ்வாய் புதனோட தாக்கத்தால வயிற்று வலி இல்லனா காது சம்பந்தமான தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கு. நீண்ட கால பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா செவ்வாய் உங்க ராசிக்கு சாதகமா மாற போறதுனால எதையும் சமாளிச்சிடுவீங்க. வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? கண்டிப்பா. வெளிநாடு பயணம் போறதுக்கு ரொம்ப பலமான வாய்ப்பு இருக்கு நண்பா. சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். சமூக வட்டம் பெருசாகும். மத்தவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் அன்பும் அதிகமாகும். அப்புறம் குரு பகவான் 3வது வீட்ல இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து நல்ல அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்போ மேசராசிக்காரங்க இந்த மாசம் கொஞ்சம் உஷாராவும் அதே சமயம் தன்னம்பிக்கையோடும் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. சில நேரங்கள்ல கௌரவத்துக்காக மத்தவங்க கூட மோதல் வரலாம். அத மட்டும் தவிர்த்தா இந்த பிப்ரவரி மாதம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம்தான். ரொம்ப நன்றி நண்பா, இவ்வளவு விளக்கமா சொன்னதுக்கு. மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி நண்பா. மீண்டும் சந்திப்போம். ஹலோ நண்பா, மேசராசி பத்தி போன தடவை பேசினோம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2026 எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? கண்டிப்பா நண்பா. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் மிதமான பலன்கள் முதல் சிறப்பான பலன்கள் வரை கிடைக்கப் போகுது. முக்கியமா அவங்க ராசி அதிபதி சுக்கிரனோட சஞ்சாரம் இந்த மாசம் ரொம்ப முக்கியமானது. அப்படியா? சுக்கிரன் எப்போ எங்க போறாரு? அதனால என்ன பலன்? சுக்கிரன் மாதத் தொடக்கத்துல 9வது வீக்ல புதன் சூரியன் செவ்வாயோட இருக்காரு. ஆனா பிப்ரவரி 6ஆம் தேதி 10வது வீட்டிற்கு மாறுறாரு. அங்க ராகு கூட சேர்றாரு. முக்கியமா பிப்ரவரி 17ஆம் தேதியின் சுக்கிரன் உதயமாவதால் அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியமும் வீரமும் பிறக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி நிச்சயம். சூப்பர். அப்போ வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குமா? ஆமா, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனையை கொண்டு வரலாம். ஒருவேளை யாராவது வேலை மாறணும் இல்லனா டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறாங்கன்னா அதுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம். பிசினஸ் பண்றவங்களுக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். சரி, பணவரவு எப்படி இருக்கும்? செலவு ஏறுமா? அதுல ஒரு நல்ல செய்தி. சனி பகவான் இந்த மாசம் முழுசும் 11வது வீட்லயே இருக்காரு. இதனால தேவையில்லாத செலவுகள் குறையும். வருமானம் சீரா இருக்கும். குடும்பத்தோட நிதி நிலைமையும் இந்த மாசம் படிப்படியா உயரும். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இப்போ லவ் லைஃப் பத்தி சொல்லுங்க.
காதல் ஜோடிகளுக்கு இந்த மாசம் ரொம்ப இனிமையானது. உங்க துணியோட ஒரு லாங் டிரைவ் இல்லனா வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா திருமணமானவங்களுக்கு மாத தொடக்கத்துல சின்ன சின்ன மோதல்கள் வரலாம். விட்டு கொடுத்து போறது நல்லது. மாதத்தோட கடைசி பகுதி ரொம்ப சுமூகமா இருக்கும். ஆரோக்கியம் பத்தி ஏதாவது எச்சரிக்கை இருக்கா? கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு நண்பா. ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாசம் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா சாப்பிட்ட உடனே அப்படியே உட்காரவோ இல்ல படுக்கவோ கூடாது. இதனால முதுகு வலி வர வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்போ அவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா காலை மற்றும் மாலை நேர நடைப்பயிற்சி செய்யணும். தியானம் மற்றும் முறையான உடற்பயிற்சி செஞ்சா ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கலாம். மாணவர்கள் கூட கொஞ்சம் கடினமா உழைச்சாதான் அவங்க நினைக்கிற வெற்றியை அடைய முடியும். ஓகே, அப்போ மொத்தத்துல ரிஷபராசிக்காரர்கள் வேலையில கவனமாவும் உடற்பயிற்சியில ஆர்வமாவும் இருந்தா இந்த மாசம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா இருக்கும்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க நண்பா. புதுசா எதையாவது வேலையில முயற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டம். பயன்படுத்திக்கணும். அருமையான விளக்கம் நண்பா. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்த ராசியை பற்றி அப்புறம் பேசலாம். வரேன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பொதுவா இந்த மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகுது. அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு மிதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அப்படியா? கிரக நிலைகள் எப்படி இருக்கு? அத வச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மாதத்தோட ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் உங்க 8வது வீட்ல இருக்காங்க. இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். அதே சமயம் சனி பகவான் உங்க 10வது வீட்ல மாதம் முழுதும் சஞ்சரிக்கிறாரு. குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ர நிலையில இருக்காரு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாத பலன்களை தீர்மானிக்குது. ஓ, அப்போ வேலை மற்றும் தொழில் நிலைமை எப்படி இருக்கும்? வேலையில கொஞ்சம் ஏத்த இறக்கங்கள் இருக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம், நல்ல லாபம் கிடைக்கும். உங்க தொழிலை ஒரு புது பாதைக்கு கொண்டு போக போறீங்க. தொழிலில் ஏதாவது முக்கியமான அட்வைஸ் இருக்கா? ஒரு முக்கியமான விஷயம், யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு உங்களோட பிசினஸ் முடிவுகளை மாத்திக்காதீங்க. நீங்க ஏற்கனவே யாரை நம்புறீங்களோ அவங்க மேலேயே நம்பிக்கையை வைங்க. அதுதான் உங்களுக்கு பலன் தரும். சரி, இப்போ ஃபேமிலி மற்றும் லவ் லைஃப் பத்தி சொல்லுங்க. காதல் விஷயத்துல இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பார்ட்னர் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கல்யாணமானவங்களுக்கும் புரிதல் அதிகமாகும். ஆனா வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமா உங்க அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் மனக்கவலையை தரலாம். பண விஷயத்துல எப்படி இருக்கும்? மாணவர்கள் படிப்புல கவனமா இருக்கணுமா? ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பின்பாதி, அதாவது செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். சும்மா சுத்திட்டு இருந்தா ரிசல்ட் வராது. ஹெல்த் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா 8ஆம் வீட்டுல கிரகங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாசம் ஆரம்பத்துல ஹெல்த் கொஞ்சம் டல்லா இருக்கும். மூட்டு வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அப்புறம் ரத்தம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். ஸ்கின் அலர்ஜி கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால சாப்பாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும். பயணங்கள் மேற்கொள்ளலாமா? டிரைவிங் பத்தி எச்சரிக்கை ஏதும் இருக்கா? வெளிநாட்டு பயணம் போக வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அனாவசியமான பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதுல காசும் செலவாகும், உடம்பும் டயர்ட் ஆகும். அப்புறம் வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அஜாக்கிரதையா இருந்தா வீண் பிரச்சனைகள் வரலாம். சூப்பர். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். கடைசியா நீங்க சொல்ல விரும்புறது என்ன? ஒண்ணே ஒண்ணுதான். இந்த மாதம் நீங்க உழைப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா வர்ற சவால்களை ஈஸியா சமாளிச்சிடலாம். கடவுள் வழிபாடு மற்றும் பொறுமை இந்த மாதம் உங்களை காப்பாத்தும். ரொம்ப நன்றி. நேயர்களே, உங்க ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கேற்ப திட்டமிட்டு இந்த மாதத்தை சிறப்பாக்குங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி. நன்றி.
வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். இன்னைக்கு ஸ்பெஷலா கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு டீட்டெயிலா பேச போறோம். என்ன சொல்றீங்க, கடக ராசிக்கு இந்த மாசம் எப்படி? வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமா தான் இருக்க போகுது. கிரகநிலைகள் அப்படி இருக்கு. அதனால இவங்க ஒவ்வொரு அடியையும் கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறது நல்லது. அப்படியா? கிரகங்கள் எல்லாம் இப்போ எந்த இடத்துல இருக்காங்க? அது எப்படி இவங்கள பாதிக்கும்? கிரகநிலைய பார்த்தா மாத தொடக்கத்துல கேது 2வது வீட்லயும் ராகு 8வது வீட்லயும் இருக்காங்க. இது போக குரு பகவான் 12வது வீட்ல வக்ர நிலையில இருக்காரு. மாத ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 7வது வீட்ல இருக்காங்க. ஆனா மாதத்தோட 2வது பாதியில இந்த 4 பேரும் 8வது வீட்டுக்கு மாறி ராகுவோட சேர்ந்துடுறாங்க. ஓ, ராகு கூட இத்தனை கிரகங்கள் சேர்றது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் போலியே. அப்போ ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணுமே. ஆமாங்க, அதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த மாசம் ஹெல்த்ல ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். 8வது வீட்ல கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதால சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரலாம். அதே மாதிரி உங்க அப்பா அம்மாக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களையும் நல்லா கவனிச்சுக்கணும். சரி, தொழில் மற்றும் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? லாபம் கிடைக்குமா? வியாபாரத்துல ஏத்த இறக்கங்கள் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. முன்னேற்றத்துக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா புதுவிதமான ஒப்பந்தங்கள், டீல்ஸ் கிடைக்கும். இது உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தூரத்து இடங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அப்போ வேலைக்கு போறவங்களுக்கு பதவி உயர்வு ஏதாவது கிடைக்குமா? கண்டிப்பா. மாதத்தோட முதல் பாதி, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வேலை பளு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால டென்ஷன் ஆகாம நிதானமா வேலை பார்க்கணும். ஓகே, இப்போ இலசுகளுக்கு பிடிச்ச மேட்டருக்கு வருவோம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கை இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க லவ் மலரும். சொல்லப்போனா காதல திருமணமா மாத்துறதுக்கு ஏத்த சூழ்நிலை இந்த மாசம் உருவாகும். ஆனா கல்யாணமானவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது. சரி, பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குமா? அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வரும் வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு பிளான் பண்ணணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மாணவர்கள் நிலைமை என்ன? போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க என்ன பண்ணலாம்? மாணவர்களுக்கு இது ஒரு கலவையான நேரம்தான். படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு ரெடி ஆகிறவங்க மத்தவங்கள விட டபுள் மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த மாசம் உங்களுக்கு சவால்கள் அதிகமா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சி தான் உங்க வெற்றியை தீர்மானிக்கும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கடின உழைப்பும் கவனமும் தான் தாரக மந்திரம்னு புரியுது. ஆமா, 8ஆம் இடத்து ராகவும் மற்ற கிரகங்களின் சேர்க்கையும் இருக்கிறதால நிதானம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு, முறையான உடற்பயிற்சி, அப்புறம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது இந்த மாசத்தை அவங்களுக்கு வெற்றிகரமா மாத்தும். அருமையான தகவல்கள். நேயர்களே, உங்க ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கேத்த மாதிரி உங்க பிளான்களை அமைச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி லியோ பத்தி பார்க்க போறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது? வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. கூடவே ராகுவும் 8ஆம் வீட்டில் இருக்காரு. ஆனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கு. அஷ்டம சனி பயமுறுத்துமே. ஆனா நீங்க சாதகமான விஷயங்களும் இருக்குன்னு சொல்றீங்களே, அது என்ன? ஆமாங்க, சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில இருக்காரு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி மாதத்தோட முதல் பாதியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் 6வது வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்கிற சக்தியை கொடுக்கும். அப்போ வேலை மற்றும் தொழில்ல முன்னேற்றம் இருக்குமா? வேலையில முதல் பாதி ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். ஆனா பிசினஸ் பண்றவங்க மட்டும் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல உஷாரா இருக்கணும். ஏன்னா ராகு சனி சேர்க்கை 8வது வீட்ல இருக்கிறதுனால யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லனா பெரிய முதலீடு செய்யறத இந்த மாசம் தவிர்க்கிறது நல்லது. பணப்புழக்கம் எப்படி இருக்கும்?
குரு 11ல் இருப்பதால் வருமானம் வருமா? கண்டிப்பா வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வராத பணம் கைக்கு வரும். ஆனா அதே வேகத்துல செலவுகளும் வரும். முக்கியமா வண்டி, வாகனம் ரிப்பேர் இல்லனா மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால பணத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி செலவு பண்ணணும். ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்றீங்க? அஷ்டம சனி காலத்துல ஹெல்த் முக்கியமாச்சே. அதுதான் ரொம்ப முக்கியம். பிப்ரவரி மாசம் சிம்ம ராசிக்காரங்க சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வண்டி ஓட்டும்போது ரொம்ப நிதானம் தேவை. அனாவசியமா வேகமா போறத தவிர்த்திடுங்க. மன அழுத்தத்தை குறைக்க யோகா இல்லனா தியானம் பண்றது ரொம்ப நல்லது. சரி, குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். ராகுவோட தாக்கத்தால பேச்சுல கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும். அதனால எதையும் யோசிச்சு பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. காதலர்களுக்கு இந்த மாதம் ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி தான். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாசம்தான். குருவோட பார்வையால படிப்புல ஆர்வம் கூடும். ஆனா 8ஆம் இடத்து கிரகங்கள் கவனத்தை சிதறடிக்க பார்க்கும். அதனால செல்போன், சோஷியல் மீடியாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கலாம். சூப்பர். கடைசியா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஸ்பெஷல் டிப்ஸ் என்ன? இந்த மாசம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தா இந்த அஷ்டம சனி காலத்தையும் நீங்க வெற்றிகரமா கடந்துடலாம். ரொம்ப தெளிவான விளக்கம். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த பிப்ரவரி மாசம் சவால்களை தகர்த்தெறிஞ்சு நீங்க முன்னேற எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மகிழ்ச்சியான மாதம் அமையட்டும். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப டீட்டெயிலா அலச போறோம். கன்னி ராசின்னு சொன்னாலே பொதுவா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க நினைப்பாங்க. இந்த மாதம் கிரகங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்குதா? வணக்கம். கன்னிராசிக்கு இந்த மாதம் வெற்றி தேடி வரும் மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், சில இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கிரகங்கள் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி இடம் மாறுதுங்க. அப்படி என்ன மேஜிக்? கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 5ஆவது வீட்ல இருக்காங்க. அப்புறம் ஒன்னு பின்னாடி ஒன்னா 6ஆவது வீட்டுக்கு போய் அங்க ராகுவோட சேர்றாங்க. சனி பகவான் 7ஆவது வீட்லயே இருக்காரு. குரு பகவான் 10ஆவது வீட்ல வக்ரமா இருக்காரு. கேது 12ல இருக்காரு. ஓ, 6ல ராகுவோட கிரகங்கள் சேர்றது எதிரிகளை ஜெயிக்க உதவும்னு சொல்லுவாங்க. ஆனா ஹெல்த் விஷயத்துல எப்படி இருக்கும்? அங்கதான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியில சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அசால்ட்டா இருந்தா ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியிருக்கும். சரி, வேலை மற்றும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் லாபகரமா இருக்குமா? கண்டிப்பா வருமானம் வேற லெவல்ல அதிகரிக்க போகுது. நீங்க போடுற உழைப்புக்கேத்த பலன் நிச்சயம் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு புதுசா ஐடியாக்கள் தோணும். உங்க பார்ட்னர் சொல்ற ஆலோசனையை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அது உங்க பிசினஸை பெருக்க ரொம்ப உதவியா இருக்கும். லாங் டேர்ம் பிளான் பண்ணீங்கன்னா செம லாபம் பார்க்கலாம். மாணவர்கள் நிலைமை என்ன? முக்கியமா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். ஆனா உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா சக்சஸ் உண்டு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மாசத்தோட கடைசி பகுதியில நல்ல செய்தி தேடி வரும். ஃபேமிலி லைஃப் மற்றும் லவ் பத்தி சொல்லுங்க. அங்க ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா? ஃபேமிலியில பெருசா பிரச்சனை இல்ல, சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க துணைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. லவ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங். இந்த மாசம் உங்க மனசு அலைப்பாயும். ஒன்னுக்கும் மேற்பட்டவங்க மேல ஈர்ப்பு வரலாம். ஆனா உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா காதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். பண விஷயத்துல ஏதாவது டிப்ஸ் இருக்கா? காசு நல்லா வரும். ஆனா அதை சரியான வழியில முதலீடு பண்ண கத்துக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்தா பெரிய நிதி சிக்கல் இல்லாம இந்த மாசத்தை ஓட்டிடலாம். வெளிநாட்டு பயணம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மூலமா நன்மைகளும் நடக்கும். சூப்பர். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு, ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வேணும். இதுதான் சாராம்சம். கரெக்டா சொன்னீங்க. புத்திசாலித்தனமான திட்டமிடல் இருந்தா இந்த மாசம் கன்னி ராசிக்கு ஒரு பொற்காலம்தான். ரொம்ப நன்றி. நேயர்களே,
உங்க ராசி பலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கேத்த மாதிரி இந்த மாதத்தை சிறப்பா பிளான் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய மாதம் அமைய வாழ்த்துகள். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பொதுவா துலாம்னாலே ஒரு பேலன்ஸ்டு ராசின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாசம் கிரகங்கள் இவங்களை எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண விடுதுன்னு பாப்போம். வணக்கம் சார். துலாம் ராசிக்கு இந்த மாசம் எப்படி? வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் கதவை தட்டும், இன்னொரு பக்கம் சில சவால்களும் வரிசையில நிற்கும். அப்படி என்ன கிரகநிலைகள்? கிரகங்கள் இவங்களுக்கு என்ன சொல்லுது? கிரகநிலைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மாத ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு ஒரு பெரிய கூட்டமே உங்க 4வது வீட்ல இருக்கு. அப்புறம் அவங்க 5வது வீட்டுக்கு மாறறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி பகவான் 6வது வீட்லயும், ராகு 5வது வீட்லயும், குரு பகவான் 9வது வீட்லயும் இருக்காங்க. கேது லாபஸ்தானமான 11வது வீட்ல இருக்காரு. வாவ்! குரு 9ஆம் இடத்துல, அதாவது பாக்ய குருவா இருக்காரு. கேது 11ல இருக்காரு. அப்போ பண விஷயத்துல தாராளமா இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்க வருமானம் நல்லா அதிகரிக்கும். அதே சமயம் அனாவசிய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். நிதி ரீதியா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போற மாசம் இது. ஆனா அந்த பணத்தை ஹெல்த் விஷயத்துல செலவு பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். ஹெல்த்னு சொன்னதும் ஞாபகம் வருது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? ராகு 5ஆம் வீட்ல இருக்கிறதால முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். செரிமான கோளாறு தொந்தரவு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட உடல்நிலையில ஏத்த இறக்கங்கள் இருக்கும். அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். சரி, வேலைக்கு போறவங்க நிலைமை எப்படி? வேலைய மாத்திர ஐடியா யாருக்காவது இருந்தா இந்த மாசம் செட் ஆகுமா? வேலை பார்க்கறவங்களுக்கு இது கொஞ்சம் சவாலான டைம் தான். ஆஃபீஸ்ல சில சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனாலேயே சிலருக்கு வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணம் வரும். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? ராகு 5ஆம் வீட்ல இருந்தா படிப்புல கவனம் சிதறுமே. கரெக்டா சொன்னீங்க. மாணவர்களுக்கு இது கொஞ்சம் போராட்டமான காலம்தான். ஃபோக்கஸ் பண்ண முடியாம தவிப்பாங்க. ஆனா நீங்க விடாமுயற்சியோட படிச்சா போட்டித் தேர்வுகள்ல சூப்பரா ஜெயிச்சிடலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாசம் நல்ல மாற்றங்கள் தெரியும். லவ் லைஃப் மற்றும் மேரேஜ் பத்தி சொல்லுங்க. அங்க ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா? காதல் உறவுகள்ல கொஞ்சம் ஏத்த இறக்கங்கள் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையை மட்டும் இழந்துராதீங்க. அதுதான் உங்க உறவை காப்பாத்தும். கல்யாணமானவங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா உங்க மனைவி மூலமா உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஏதாவது சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. வெளிநாட்டு பயணத்துக்கான அறிகுறிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதற்கான முயற்சிகள்ல இறங்கினா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். சூப்பர். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கடின உழைப்பும் ஆரோக்கியத்துல கவனமும் இருந்தா நல்ல கல்லா கட்டலாம்னு சொல்லுங்க. நிஜம்தான். ஆரோக்கியமான உணவு, முறையான திட்டமிடல் இருந்தா இந்த மாதம் துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம்தான். ரொம்ப நன்றி சார். நேர்களே, உங்க ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கேற்ற மாதிரி உங்க பிளான்களை அமைச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் புது புது மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசி பற்றி அலச போறோம். என்ன சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது? வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தைரியமும் வெற்றியும் கலந்த ஒரு மாதமா இருக்க போகுது. சில விஷயங்கள்ல ரொம்ப சாதகமா இருந்தாலும் சில இடங்கள்ல கவனமா இருக்கணும். ஒரு கலவையான பலன்கள் தான் இந்த மாசம் காத்துட்டு இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல்? கிரக நிலைகள் இவங்களுக்கு எப்படி இருக்கு? மாத தொடக்கத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் அப்புறம் சூரியன் இந்த 4 கிரகங்களும் உங்க 3வது வீட்ல இருக்கிறாங்க. இதனால உங்களோட தைரியமும் வீரமும் அபாரமா இருக்கும்.
பயங்கிறதே இருக்காது. நண்பர்களோட அதிக நேரம் செலவிடுவீங்க. சொல்லப்போனா இந்த மாசம் நீங்க அடிக்கடி டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அடிக்கடி டிராவல்னா அத வேலை விஷயமாவா இல்ல ஜாலியா சுத்தவா? ரெண்டுமே தான். சில பயணங்கள் வேலை நிமித்தமா இருக்கும், சிலது ஆன்மீக பயணமா இருக்கும், இன்னும் சிலது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா இருக்கிறதுக்காகவும் இருக்கும். ஆனா டிராவல் பண்ணும்போது உங்க உடன் பிறந்தவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். சரி, வேலை மற்றும் தொழில்ல முன்னேற்றம் இருக்குமா? வேலையில இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முதல் பாதி கொஞ்சம் சவாலா இருக்கும். ஆனா ரெண்டாவது பாதி, அதாவது செகண்ட் ஹாஃப்ல செம சக்சஸ் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே சாதகமான மாசம். ஆனா வீட்டு பிரச்சனைகள் உங்க வேலைய பாதிக்காம பாத்துக்கோங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. அங்க ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா? லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு டெஸ்ட் பீரியட்னே சொல்லலாம். உங்க காதல்ல சில சோதனைகள் வரலாம், ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆனா திருமணமானவர்களுக்கு குறிப்பா மாசத்தோட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். உங்க துணையோட சப்போர்ட் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். பணப்புழக்கம் மற்றும் சொத்து வாங்குற விஷயத்துல என்ன சொல்றீங்க? நிதி நிலைமை ஓரளவு சுமாராவே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினா நல்லது. ஒரு முக்கியமான விஷயம், புதுசா ஏதாச்சும் சொத்தோ வீடோ வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி வாங்கும்போது அந்த சொத்துல ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் இருக்கான்னு 2 தரம் செக் பண்ணிக்கோங்க. இல்லனா தேவையில்லாத சட்ட சிக்கல்ல மாட்டிக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாசம் எப்படி? வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சான்ஸ் இருக்கா? மாணவர்களுக்கு இது கடின உழைப்புக்கான காலம். கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா வெற்றி உண்டு. குறிப்பா உயர்கல்வி பயில்பவர்களுக்கு மாதத்தோட முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடு போய் படிக்க விரும்புறவங்களுக்கு மாசம் ஆரம்பத்திலேயே நல்ல செய்தி தேடி வரும். சூப்பர். ஹெல்த் பத்தி ஏதாவது எச்சரிக்கை இருக்கா? ஆரோக்கியம் கொஞ்சம் ஏத்த இறக்கமா தான் இருக்கும். அப்புறம் உங்க அம்மாவோட ஹெல்த்ல மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்துல சின்ன சின்ன அதிகார போட்டிகள் வரலாம். அதை தவிர்த்துட்டு எல்லாரையும் பாசமா அரவணைச்சு போனீங்கன்னா அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்க தைரியத்தால பல தடைகளை தாண்டி முன்னேற போறீங்க. சொத்து வாங்கும்போது மட்டும் கவனமா இருங்க. ஆமா, நிதானமோ சரியான திட்டமிடலும் இருந்தா இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். அருமை. நேயர்களே, உங்க ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கேத்த மாதிரி உங்க பிளானுகளை அமைச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே. 2026 பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போகுது. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். என்ன சார், தனுசு ராசிக்கு இந்த மாசம் லக் அடிக்குமா? வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிதமான பலன்களை தான் தரப்போகுது. அதாவது ரொம்ப சூப்பராகவும் இல்லாம ரொம்ப மோசமாகவும் இல்லாம ஒரு பேலன்ஸ்டு மாதமா இருக்கும். சில விஷயங்கள்ல மட்டும் இவங்க கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படியா? கிரக நிலைகள் இவங்களுக்கு எப்படி இருக்கு? அத வச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கிரகங்களை பார்த்தா சனி பகவான் 4வது வீட்லயும், குரு பகவான் 7வது வீட்லயும், ராகு 3வது வீட்லயும், கேது 9வது வீட்லயும் இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, மாத தொடக்கத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு ஒரு பெரிய கூட்டமே உங்க 2வது வீட்ல, அதாவது குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல இருக்கு. 2வது வீட்ல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது நல்லதாச்சே. அப்போ பணவரவு அதிகமா இருக்குமா? கண்டிப்பா. நிதி ரீதியா பார்த்தா மாதத்தோட முதல் பாதி ரொம்பவே சாதகமா இருக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில இந்த 4 கிரகங்களும் 3வது வீட்டுக்கு மாறி ராகுவோட சேர்றாங்க. இதனால 3வது வீட்ல பஞ்சகிரகி யோகம் உருவாகுது. இது உங்க தைரியத்தையும் நண்பர்கள் வட்டத்தையும் பெருக்கும். வா, பஞ்சகிரகி யோகம்னா கேட்கவே நல்லா இருக்கே. அப்போ வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில ஒரு சின்ன எச்சரிக்கை. நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா வேலை பார்ப்பீங்க, அது நல்லதுதான். ஆனா உங்களோட வேகம் உங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களுக்கு எரிச்சலை தரலாம். அவங்க உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க பார்ப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நிதானமா நடந்துக்கிட்டா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். சரி, பிசினஸ் பண்றவங்க புதுசா முதலீடு செய்யலாமா? தாராளமா செய்யலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாசம். கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்க தொழிலை வேற லெவலுக்கு வளர்க்க முடியும். தைரியமா இறங்கலாம். சூப்பர். இப்போ ஃபேமிலி மற்றும் லவ் லைஃப் பத்தி சொல்லுங்க. லவ் பண்றவங்களுக்கு மாதத்தோட ஆரம்பம் ரொம்ப இனிமையா இருக்கும். புதுசா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களோட சேர்ந்து டூர் போறது, வேடிக்கை பார்க்கறதுன்னு ஜாலியா இருப்பீங்க.
திருமணமானவர்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். ஆனா உங்க மனைவி சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா நடந்துப்பாங்க. அது உங்க நல்லதுக்கு தான்னாலும் உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மாணவர்களுக்கு இந்த மாசம் எப்படி ரிசல்ட் எப்படி வரும்? மாணவர்களை பொறுத்தவரை உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் அதிகமாகும். படிப்படியா உங்க வெற்றி இந்த மாசம் கூடிக்கிட்டே போகும். ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? பெரிய அளவுல உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆனா மனசுல ஒரு விதமான வேகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேகத்தை நிதானமா மாத்திக்கிட்டா இந்த மாதம் ஒரு அழகான மாதமா அமையும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் நிதானமான பேச்சும் சக ஊழியர்களிடம் கனிவும் இருந்தா போதும், மத்தபடி எல்லாமே ஓகே தான். கரெக்டா சொன்னீங்க. வரவ சேமிச்சு அன்ப பகிர்ந்துகிட்டா இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு ஒரு பொற்காலம் தான். அருமையான தகவல்கள். நேயர்களே, உங்க ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்படுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ராசிபலன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே, 2026 பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பல திருப்பங்களை தரப்போகுது. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம மகர ராசி கேப்ரிகார்ன் பத்தி பார்க்க போறோம். என்ன சார், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது? வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு சவாலான மாதம் அப்படின்னே சொல்லலாம். கிரகநிலைகள் இவங்கள கொஞ்சம் சோதிக்க போகுது. அதனால ரொம்ப நிதானமா இருக்க வேண்டியது அவசியம். அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? கிரகங்கள் எல்லாம் இப்போ எந்த நிலையில இருக்கு? மாதத்தோட ஆரம்பத்துல சூரியனும் செவ்வாயும், அதாவது 2 நெருப்பு கிரகங்களும் உங்க ராசியிலேயே முதல் வீட்ல இருக்கு. கூடவே புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு தேவையில்லாத கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கத்துவீங்க. உங்க பேச்சு மத்தவங்கள கஷ்டப்படுத்தும். ராசியிலேயே இத்தனை கிரகங்கள் இருந்தா நிதானம் குறையத்தான் செய்யும். சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ராகு ஏற்கனவே 2வது வீட்ல, அதாவது குடும்பஸ்தானத்துல இருக்காரு. மாதத்தோட பிற்பகுதியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 பேரும் ராகுவோட போய் சேர்ந்துக்கிறாங்க. மொத்தம் 5 கிரகங்கள் உங்க குடும்பஸ்தானத்தை பாதிக்குது. இதனால குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள், கசப்பான சம்பவங்கள் நடக்கலாம். ரொம்ப கவனமா பேசணும். ஐயையோ, அப்போ வேலை மற்றும் பிசினஸ் பண்றவங்க நிலைமை என்ன? வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்க கடின உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். சேலரி ஹைக் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு சில சட்ட ரீதியான சிக்கல்கள் வரலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். அதை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா வர நல்ல வாய்ப்புகளை பிடிச்சுக்கலாம். சரி, காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. லவ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல மாசம். புரிதல் அதிகமா இருக்கும். ஆனா திருமணமானவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மோதல்களுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போறது தான் இப்போதைக்கு சிறந்த தீர்வு. மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா? வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க நிலைமை என்ன? மாணவர்களுக்கு இது சூப்பரான மாசம். ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் உண்டு. முக்கியமா வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ட்ரை பண்ற மகர ராசி மாணவர்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்க போகுது. முயற்சி செஞ்சா கண்டிப்பா வீசா கிடைக்கும். கடைசியா ஹெல்த் பத்தி சொல்லுங்க. உணவு கட்டுப்பாட்டுல எதுவும் கவனம் வேணுமா? ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமா தண்ணீர் அல்லது ஜூஸ் குடிக்கணும். ரொம்ப சூடான சாப்பாடையோ இல்லனா ரொம்ப குளிர்ச்சியான ஐஸ்கிரீம் மாதிரியான பொருட்களையோ தவிர்க்கிறது நல்லது. லேசான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா பெரிய நோய்கள் வராம தப்பிச்சுக்கலாம். ரொம்ப தெளிவான விளக்கம் சார். மகர ராசிக்காரர்களே, கோபத்தை குறைச்சு சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த மாசத்தை நீங்க ஜெயிச்சிடலாம். ஆமா, பொறுமை ஒன்றே இந்த மாதத்தின் தாரக மந்திரம். அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ராசி பலன் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பல திருப்பங்களை வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கும்ப ராசி பத்தி பேச போறோம். என்ன சார், கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது? வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்தோட ஆரம்பம் கொஞ்சம் டல்லா தான் இருக்க போகுதுன்னு சொல்லணும். கிரகங்கள் இவங்கள ஆரம்பத்துல கொஞ்சம் சோதிக்க போகுது. அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? கிரக நிலைகள் அப்படி என்ன பண்ணுது? ஆமாங்க, சூரியன், செவ்வாய்,
புதன், சுக்கிர் இந்த 4 முக்கியமான கிரகங்களும் உங்க ராசிக்கு 12வது வீட்ல இருக்கிறாங்க. 12ஆம் இடம்னா செலவு, தூக்கமின்மை, விரயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் சவால்கள் இருக்கும். இது போக ராகு உங்க ராசியிலேயே இருக்காரு, சனி பகவான் 2வது வீட்ல இருக்காரு. ராசியில ராகு 2ல சனி கேட்கவே கொஞ்சம் நெருடலா இருக்கே. அப்போ குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7வது வீட்ல கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்காம போறதுனால பதற்றம் அதிகமாகும். முக்கியமா நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற போட்டி மனப்பான்மை குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தா உறவுகள்ல விரிசல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் சக்சஸ் கிடைக்குமா? காதல் விஷயத்துல வெற்றி கிடைக்கும், ஆனா அது ஈஸியா கிடைக்காது. பல முறை முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் பலன் தரும். முக்கியமா உங்க கோபத்தையும் ஆக்ரோஷமான பேச்சையும் கட்டுப்படுத்தணும். இல்லனா நல்லா போயிட்டு இருக்கிற லவ் கூட பிரேக்கப் ஆகலாம். சரி, பண விஷயத்துல கும்பராசிக்காரங்க எப்படி இருக்கணும்? நிதி ரீதியா பார்த்தா மாசத்தோட ஆரம்பத்துல செலவுகள் அதிகமா இருக்கும், பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, மாசத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது பிற்பாதியில நிலைமை மெல்ல மெல்ல சீராகும். வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும்? ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குமா? கண்டிப்பா வேலை பார்க்கறவங்க எக்கச்சக்கமா உழைக்க வேண்டியிருக்கும். நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கும், ஆனா அதுக்கு நிறைய பொறுமை வேணும். வியாபாரம் பண்றவங்க எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாம ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன அஜாக்கிரதை கூட பெரிய சவால்களை உருவாக்கிடும். மாணவர்களுக்கு இந்த மாசம் ஏதாச்சும் ஆறுதலான செய்தி இருக்கா? இருக்கு. கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாசம் குரு பகவான் 5வது வீட்ல இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நீங்க திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சா படிப்புலையும் தேர்வுலையும் கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கலாம். உழைப்புக்கு ஏத்த பலன் மாணவர்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் பத்தி என்ன சொல்றீங்க? 12ல கிரகங்கள் இருக்கிறதால தூக்க பிரச்சனை வருமோ? ஆமா, ஆரோக்கியத்துல இந்த மாச ஆரம்பம் கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். தூக்கமின்மை, உடல் சோர்வு வரலாம். ஆனா மாசத்தோட பிற்பாதியில ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு மனச அமைதியா வச்சுக்கிட்டா இந்த மாசத்தை சமாளிச்சிடலாம். சூப்பர் சார். மொத்தத்துல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கோபத்தை குறைச்சு நிதானத்தை கடைபிடிச்சா வெற்றி நிச்சயம்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் இழுபறியா இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாயிடும். பொறுமையே இந்த மாசத்தின் தாரக மந்திரம். ரொம்ப அருமையான விளக்கங்கள். கும்பராசிக்காரர்களே, சவால்களை தைரியமா எதிர்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ராசி பலன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய மாதம் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம 2026 பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் வரிசையில கடைசியாக இருக்கக்கூடிய மீன ராசி பைசஸ் பற்றி பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்களை தரப்போகுதுன்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்ச சவால்கள் இருந்தாலும் சில ஜாக்பாட் வாய்ப்புகளும் காத்துட்டு இருக்கு. முக்கியமா கிரக நிலைகள் ரொம்ப வேகமா இந்த மாசம் மாறுது. கிரகங்கள் அப்படி என்ன விளையாட்டை இவங்களுக்கு வச்சிருக்கு? மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனி, அதாவது சனி பகவான் ராசியிலேயே இருக்காரு. அப்புறம் ராகு 12வது வீட்ல இருக்காரு. இது கொஞ்சம் சுமையான விஷயம்தான். ஆனா மாசத்தோட ஆரம்பத்துல புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் உங்க 11வது வீட்ல லாபஸ்தானத்துல இருக்கிறாங்க. இதனால மாசத்தோட முதல் பாதி பணப்புழக்கம் சூப்பரா இருக்கும். அப்போ மாசத்தோட 2வது பாதி? ஏன்னா கிரகங்கள்லாம் 12வது வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு போகுதுன்னு சொன்னீங்க. அங்கதான் ட்விஸ்ட். பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு கிரகமா 12வது வீட்டுக்கு ராகுவோட சேர ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, நீங்க சம்பாதிச்ச பணம் அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்துல செலவாகிட்டே இருக்கும். விரயங்கள் அதிகமாகும். அதே சமயம் 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு இடத்தையும் குறிக்கும். அதனால வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா விசா கிடைக்கும். ஓ, ஒரு பக்கம் செலவு, இன்னொரு பக்கம் வெளிநாட்டு வாய்ப்பு. சரி, வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, உங்க உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. இவன் சூப்பரா வேலை பார்க்கறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இப்பத்தைய லாபத்தை விட லாங் டேர்ம் பிளான் பண்ணீங்கன்னா உங்க தொழில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கவனம் சிதறலாம்.
படிப்புல நாட்டம் இல்லாம வேற விஷயங்கள்ல மனசு போகும். ஆனா மாசத்தோட செகண்ட் ஹாஃப்ல இவங்களாவே உணர்ந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கடின உழைப்பு கண்டிப்பா இவங்கள சாதனையாளரா மாத்தும். குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை பத்தி சொல்லுங்களேன். குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்கும். திருமணமானவர்களுக்குள்ள புரிதல் நல்லா இருக்கும். ஆனா காதல் விஷயத்துல மட்டும் சில ஏத்த இறக்கங்கள் இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அத பெருசு பண்ணாம இருந்தா லவ் லைஃப் ஸ்மூத்தா போகும். ஆரோக்கியம். மீன ராசிக்காரங்க இந்த மாசம் எதை கவனிக்கணும்? ஜென்ம சனியும் 12ல ராகுவும் இருக்கிறதால ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. முக்கியமா மாசத்தோட பிற்பகுதியில கால்வலி, தூக்கமின்மை இல்லனா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முறையான ஓய்வும் நேரத்துக்கு சாப்பாடும் எடுத்துக்கிட்டா பெரிய பாதிப்புகள் வராது. சூப்பர் சார். மொத்தத்துல மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஆரம்பத்துல வரவு, கடைசியில செலவு. ஆனா வெளிநாட்டு யோகம் இதுதான் மேட்டர்னு சொல்லுங்க. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு இருக்கிற அழுத்தத்தை குறைக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். மீன ராசிக்காரர்களே, உங்க பிளான்களை தெளிவா வச்சுக்கோங்க. இந்த மாதத்தை சிறப்பாக்குங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய பிப்ரவரி மாத வாழ்த்துக்கள்.